ஆமாம், முதலமைச்சருடைய அழுத்தம் தான். எத்தனை கடிதம், எவ்வளோ போராட்டம். முதலமைச்சருடைய அழுத்தத்தின் காரணமாக மத்திய அரசு 4 மாதம் கழிச்சு வச்சுருக்கு. இப்போ தொடர்ந்து கொடுக்க போகிறோம். வேலையும் கொடுக்குறோம், சம்பளமும் கொடுக்குறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சம்பளமும் உயர்ந்திருக்கு, அது கொடுக்க போகிறோம். மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் என்ற முடிவிற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறிய கருத்துதான் தனது கருத்து என திண்டுக்கல்லில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் அவருடைய கருத்தை என் கருத்து அழகா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. மே தினத்தை முன்னிட்டு ஊராட்சிகள் தோறும் கிராம சபை கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழக அரசு உத்தரவிட்டது. அதன்படி திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலமரத்துப்பட்டியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி கலந்து கொண்டார். பின்னர் பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இதனைத் தொடர்ந்து அமைச்சரிடம் பொதுமக்கள் கோரிக்கை மனு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அமைச்சர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் அழுத்தம் காரணமாக தான் 4 மாதம் கழித்து மத்திய அரசு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக பெருமைப்பட கூறினார். ஆமாம், முதலமைச்சருடைய அழுத்தம் தான். எத்தனை கடிதம், எவ்வளோ போராட்டம். முதலமைச்சருடைய அழுத்தத்தின் காரணமாக மத்திய அரசு 4 மாதம் கழிச்சு வச்சுருக்கு. இப்போ தொடர்ந்து கொடுக்க போகிறோம். வேலையும் கொடுக்குறோம், சம்பளமும் கொடுக்குறோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சம்பளமும் உயர்ந்திருக்கு, அது கொடுக்க போகிறோம். கிராமம் பூரா நம்மகிட்ட தான் இருக்குது. உறுதியாக வெற்றி உறுதி. இப்போ மத்திய அரசு பார்த்தீங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதுக்கு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் கால நிர்ணயம் எதுவும் பண்ணவே கிடையாது. இது ஒரு ட்ராமா, பீகார் எலெக்ஷனுக்காக ஒரு ட்ராமாவான இது இருக்குது. அதில் முதலமைச்சர் அவருடைய கருத்தை என் கருத்து அழகா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதுவே எடுத்துக்கணும். அவ்வளோதான்.